இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வந்து வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சிது. என்னடா படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிருச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கமாக இருக்கும். இந்த படம் உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்க அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே இந்த படத்தை எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னு. ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் இருந்தார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது. தமிழ் உங்கள் படம் பார்த்த பிறகு அட்டா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமே. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா, இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லையும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் சுரேஷ் நீங்கள் வந்து கிரேட். நீங்கள் ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணால் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் சுரேஷ், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்கள் ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணோடைய மகனை வந்து வேற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டரில் எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படின் போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போது எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றிமாறன்னா, அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ராக் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்ல உட்கார போராடிட்டே இருப்பான். அப்போ பையனுக்கு வந்து சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேற, இந்த கேரக்டரில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து அம்மாவை ஸ்கூல் பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டையை மாற்றுறதுலேருந்து சோப்பை வாங்குறதுலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்புறம் நான் கேட்டேன், இப்போ தான் வந்து சூரியர் ஊஸ் சூரியன் கிரேட் கிரேட் மேம் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்களை வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் படம் வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனா இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணா என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன, இல்லைண்ணே முஸ்லீம் பேராக இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சித் சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியணும். நான் கூட சில படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருப்போம். அது என்னென்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து
இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து உண்மையா வந்து அது நீங்க தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால இந்த மதத்தின் பேரால அரசியல் நடத்துறவங்க தூக்கி காலில் திருப்பி அடிச்ச மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சது. அவ்வளவு அழகான ஆகா எவ்வளவு சிறந்த மனிதர்கள். இப்போ நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனா ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு நம்ம வந்து சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த படம். அந்த ஒரு சீனில் மட்டும் இல்லாமல் பின்புலமாகவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீர்ல ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமா இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து என் பயத்தோட கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரால அடி வாங்கினோம் நான். எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு. ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு அதனாலதான் இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். நிச்சயமா இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு சிறந்த திரைப்படமா இருக்கும். நீங்க 100 படம் எடுத்தாலும் சிறை அதுல ஒரு படமா இருக்கும், சிறந்த படமா இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடிச்சாலும் அவரோட முதல் படம் இந்த படமா இருக்கிறதால உங்க 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமா இந்த சிறை இருக்கு. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.